ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆப்ல ஒரு பேலோட இன்ஜெக்ட் பண்ணி மொபைலை டோட்டலாவே நம்ம கண்ட்ரோல் எடுக்க போறோம். இப்போ நான் என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னால கால் லாக்ஸ் தெளிவாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுல அவங்க யார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கால் ரெக்கார்டை எனேபிள் பண்ணி விட்டு நம்ம சிஸ்டம்குள்ள அந்த கால் ரெக்கார்டை சேவ் பண்ணி அவங்க என்ன பேசினாங்கிறதையும் கேட்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ல போகலாம். நெக்ஸ்ட் நம்மளால இன்ஸ்டாகிராம தெளிவாவே ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல அவங்க என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன சேட் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்டோரி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாவே நம்மளால தெளிவா ஸ்பை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ல போகலாம். நெக்ஸ்ட் நம்மளால வாட்ஸ்அப்பையும் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி மொபைல் டோட்டலாவே ஆக்சஸ் பண்ண முடியும். கேமரா ஆக்சஸும் நமக்கு இருக்கு. இதெல்லாத்தையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றது அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கணுங்கிறத இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண முடியும். இதையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஃபயர்பாக்ஸ்ல போய் நம்ம ஒரு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது வாட்ஸ்அப்போட ஏபிகே ஃபைல் நமக்கு தேவை. அப்படி இருந்தாதான் அந்த ஃபைலுக்குள்ள நம்மளால பேலோட இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடலாம். வாட்ஸ்அப் ஏபிகே அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். அதுல நம்ம இந்த வெப்சைட் குள்ள கூட போய்க்கலாம். இங்க போயிட்டு கூட நீங்க டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு ஒரு ஏபிகே ஃபைல் தேவை. அது எந்த வெப்சைட்ல இருந்தாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சேன். ஸோ நான் இங்க நான் திரும்ப டவுன்லோட் கொடுக்க போறதுல இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதுக்காக யூஸ் பண்றதுக்கு மெட்டாஸ்பிளாய்ட் வெனம் யூஸ் பண்ண போறோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எம்எஸ்எஃப் வெனம் வச்சு நான் இந்த வாட்ஸ்அப் ஆப்குள்ள இந்த ஸ்கிரிப்ட்ஸை ஆட் பண்ணணும். அதாவது என்னன்னா, இப்போ எம்எஸ்எஃப் வெனம் நீ இந்த ஏபிகே ஃபைல் எடுத்துக்கோ, இதுக்குள்ள நான் கொடுக்கக்கூடிய பேரோட இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த கமெண்ட்ல. இப்போ இதுல என்ன பேரோட இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அதுக்கு நான் என்ன சொல்லிக்கணும், ஆண்ட்ராய்டை நீ இன்ஜெக்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டுக்கான பேரோட இன்ஜெக்ட் பண்ணும். அது மெட்டர் பெட்ரோலியா இருக்கணும், ரிவர்ஸ் HTTPS கனெக்ஷன் இருக்கணும். எனக்கு இது மாதிரி நீ எனக்கு ஒரு பேரோட கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என் சிஸ்டமுக்கு நீ அனுப்பணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், சிஸ்டமோட ஐபி கொடுக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல எல்ஓஸ்ல என் சிஸ்டமோட ஐபி நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்க சிஸ்டமோட ஐபியை கொடுக்கணும். அதுக்கடுத்த போர்ட் நம்பர்ங்கிறது என்னன்னா, இந்த ஐபி ஒரு கேஜுக்குள்ள இருக்கிறதாவும் அந்த கேஜோட டோர் நம்பரும் தான் இந்த ஐபி போர்ட் நம்பர். ஓகேவா? அப்படி இருக்கே நீங்க எந்த சிஸ்டம் வழியா நீங்க ஸ்பை பண்ணுமோ அந்த சிஸ்டமோட ஐபி தான் இங்க நீங்க கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நான் என்னோட ஐபியை கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. ஓகேப்பா, இதெல்லாமே நீ முடிச்சிட்ட. இது எல்லாத்தையும் நான் எங்க சேவ் பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஹோம்னு ஒன்று இருக்கு. அந்த ஹோம்குள்ள நல்லுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள பேலோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இந்த நேம்ல நீ இன்ஃபெக்டடான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எனக்கு இதுக்குள்ள சேவ் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நான் இது திரும்ப என்டர் பண்ண போறது கிடையாது. இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது எங்க சேவ் ஆயிருக்குங்கிறத நான் அந்த போட்டோக்குள்ள போய் காட்டுறேன். இருங்க, இதை நான் எரேஸ் பண்ணிட்டு போறேன். ஓகே, சிடி கொடுத்து நம்ம பேலோட்ஸ்குள்ள தான் நம்ம சேவ் பண்ணிடணும். ஸோ பேலோட்ஸ்குள்ள வந்துடலாம். இந்த இடத்துல சிடிக்கு மீனிங் என்ன, சேஞ்ச் டைரக்டரி. ஃபோல்டர்ஸ் நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால நான் இந்த டைரக்டரிக்குள்ள கொண்டு போ, இந்த போட்டோக்குள்ள எனக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன கொண்டு வந்துச்சு. இப்போ எல்எஸ்க்கு மீனிங் என்னன்னா லிஸ்ட். எல்எஸ் கொடுத்து நான் எல்லாத்தையும் காட்ட சொல்லிட்டேன். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நம்ம ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ண ஏபிகே ஃபைல் இருக்கும். இங்க அஃபெக்டடான இது வாட்ஸ்அப் அக்கௌண்டோட ஏபிகே ஃபைல் இருக்கும். இப்ப நீங்க இதை தான் விக்டிம்க்கு சென்ட் பண்ணணும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த இதுல பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எக்ஸிட் ஆயிரணும். அதாவது இந்த ஃபோல்டர் விட்டு எக்ஸிட் ஆயிரும். சிடி கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்ப நம்ம எம்எஸ்எஃப் கன்சோலை செட் பண்ணோம். நம்ம இந்த ஸ்பை ஆப்பை ரெடி பண்ணிட்டோம். இது அவங்க மொபைலுக்குள்ள இன்ஸ்டால் பண்றதுக்கும் சென்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம இதுல இருந்து வரக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அந்த மொபைல் ஃபுல்லா பார்க்கணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மானிட்டரை செட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. கொஞ்ச நேரம் டைம் இருக்கும், ஒரு 2 to 3 seconds டைம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. எதுக்காகனா, இது சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேனர் கொடுத்துரும். ஒவ்வொரு டைம் நீங்க ரன் பண்ணும்போது ஒவ்வொரு பேனர் வரும். அதனால அதெல்லாம் வச்சு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அது இங்க ப்ராப்ளமே கிடையாது. அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ண வேண்டியது மல்டி ஹேண்ட்லர். இந்த இடத்துல ஏன் மல்டி ஹேண்ட்லர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, மொபைலையும் ஹேண்டில் பண்ணணும், அதே சமயம் சிஸ்டமே கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் இந்த மல்டி ஹேண்ட்லர்.
சோ இதை கொடுத்துட்டு நீங்க வந்து என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது இதுக்கு தெரியாது, அதாவது இந்த மானிட்டருக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதை மானிட்டர் பண்ணணும்ங்கிறத சொல்லணும். எந்த பேலோட மானிட்டர் பண்ணணும், செட் ஆண்ட்ராய்ட் பேலோட நீ மானிட்டர் பண்ணு, அதோட கனெக்ஷன் ரிவர்ஸ் டிசிபி வழியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஹெச்டிபிஎஸ் கொடுத்துருந்தோம், இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் கொடுத்துருந்தோம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க அங்க என்ன கனெக்ஷன் கொடுத்தீங்கனாலும் இது வந்து கனெக்ட் எடுத்துக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் வழியா இருக்கையில ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் வழியா தான் இருக்க முடியும். சோ அங்க இருக்கக்கூடிய பேலோடுக்கும் இங்க இருக்கக்கூடிய டிசிபி கனெக்ஷனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. சோ ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த ஐபி கரெக்டா இருந்தாலே போதும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிடும். சோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. ஓகே, நான் வந்து என்ன கனெக்ஷன்ங்கிறது எந்த டிவைஸ்க்குங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எந்த ஐபிக்கு நான் வந்து கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டா இந்த ஐபி அட்ரஸை நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல ஏன் நான் பேலோடுக்கு வேற ஐபி கொடுத்துருக்கேன், இங்க வேற ஐபி கொடுத்துருக்கேன்னா என்னோட ரவுட்டர் கனெக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இங்க வந்து ஐபி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க வந்து எப்படி கொடுக்கணும்னா அந்த பேலோட்ல என்ன ஐபி கொடுத்தீங்களோ அதை தான் இங்கேயும் கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. சோ கரெக்டா கொடுத்துக்கோங்க. நான் என்னோட ரவுட்டர் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னோட ஐபியை கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐபி கொடுத்தாச்சு, போர்ட் நம்பர் அடுத்தது கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், போர்ட் நம்பர் இந்த இடத்துல 44 யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கு, அந்த கேஜோட டோர் நம்பர் தான் இந்த போர்ட் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிற டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து சர்வர்ஸ் எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணி செட்டப் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால வெயிட் பண்ணுங்க. உங்களோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ அதனால நீங்க வந்து அதுக்கு டைம் எடுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே வந்து நீங்க இன்னொரு டேப் ஓபன் பண்ணிடணும். இன்னொரு டேப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கமாண்டை கொடுக்கணும். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னங்கிறத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த வாட்ஸ்அப் சர்வர் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து தர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? அப்படி தர ஆரம்பிக்கும் போது அதை நம்ம வந்து விஷுவலா பார்க்கணும். அதாவது இங்க நீங்க பாத்தீங்கன்னா டெர்மினல் இருக்கக்கூடியதான் பார்க்க முடியும், அது கிராஃபிக்கலா வராது. உங்களுக்கு கிராஃபிக்கலா வரணும்னா நீங்க ஏடிபி சர்வர் வழியா கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை நீங்க ரிவர்ஸ் டிசிபி வழியா இந்த இடத்துல விஷுவலா எடுப்பீங்க, அதாவது கிராஃபிக்கலா எடுப்பீங்க. ஓகேவா? இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரூட் யூசரோட பர்மிஷன் கேட்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மல் யூசரா லாகின் ஆயிருப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ரூட் யூசர் தேவை. அதனால இங்க வந்து நம்ம சிஸ்டம் பாஸ்வேர்டா போட்டுருங்க, இங்க உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டா போட்டுருங்க. போட்டு நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேபி வழியா கனெக்ஷன் இருக்கும். ஸ்கேபி தான் நமக்கு வந்து கிராஃபிக்கல் கனெக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டர். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸிட்ங்கிறத கொடுக்கணும். இந்த இடத்துல நான் ஏன் எக்ஸிட்னு கொடுக்கணும்னா இதோட சர்வர் எல்லாத்தையுமே கில் பண்ணிச்சு. டக்குன்னு எனக்கு வந்து மெட்டாஸ்பிளைட்டோட கனெக்ஷன் வேணும், அதனால நீ வந்து எக்ஸிட் ஆயிக்கோ, எனக்கு மெட்டாஸ்பிளைட்டோட கனெக்ஷனை எடுத்துக்கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து மெட்டாஸ்பிளைட்டோட எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். மெட்டாஸ்பிளைட்டோட கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். இந்த இடத்துல எந்த ஐபி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு காட்டும். இங்க வந்து நம்ம கொடுத்த ஐபி காட்டுதான், இங்க வந்து நமக்கு மொபைல் ஃபுல் கனெக்ஷன் கிடைச்சிடும். இப்படிதான் நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்வான்டான பிளே ஸ்டோர்ல இல்லாம இருந்து வேற எங்கேயாவது வாட்ஸ்அப் வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா அதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். மொபைல் வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா செட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி இந்த பென் டெஸ்டிங் ரோல் வந்து நான் இன்னும் டீப்பா கத்துக்கணும், எத்திக்கல் ஹேக்கிங் இன்னும் நீங்க டீப்பா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கு. அது வந்து பென்டெஸ்ட் L1 சொல்லுவோம். அந்த பென்டெஸ்ட் L1 வந்து 390 நம்ம வந்து கோட் பண்ணிக்கோ, அதோட காஸ்ட். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டீடைலா இதை கத்துக்க முடியும். அதுல என்னென்ன வீடியோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எப்படி ஒரு ஃப்ரெஷரா இருந்து நான் எத்திக்கல் ஹேக்கருக்குள்ள நான் ஜாப் பை பண்றது, கெட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷரா பென்டெஸ்டருக்குள்ள எப்படி என்டர் ஆகுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி ஃபுல் கனெக்ஷன்ஸ் நான் இருக்கிறது மொபைலுக்கு, அது மாதிரி மொபைல் பென் டெஸ்டிங்ல இருந்து எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு வந்து அதுல கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு வந்து பர்சனலா நிறைய டவுட்ஸ் இருக்கு எத்திக்கல் ஹேக்கிங்ல, அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி இங்க நான் தரேன், null_cy. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. இன்னும் நான் டீட்டெயிலாவே உங்களுக்கு வந்து சொல்றேன், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை இதுல கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். அப்படியே எனக்கு சிம்பிளா தான் டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுலயும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.